ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு தேடலா இல்லை நீங்கள் ஒரு புதையலா அப்படின்ற ஒரு விஷயத்த. ஒரு தேடல் அப்படின்னா நீங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அங்கீகாரத்தை தேடி, வாய்ப்பை தேடி, உங்களோட புகழை தேடி கண்டிப்பாக ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். பட் நீங்கள் ஒரு புதையல் அப்படின்னா இந்த உலகமே உங்களை தேடி ஓடி வரும். நம்ம வாழ்கிற இந்த சமூகத்தில் பல பேர் பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சி மாதிரி தான் அடுத்தவங்கள துரத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அப்படி துரத்துறதை விட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு பூந்தோட்டத்தை நீங்களே உருவாக்குனா என்ன? பட்டாம்பூச்சிலாம் உங்களை தேடி வரட்டுமே. டெய்லி காலையில் உதிக்கிற சூரியன் கூட ஒவ்வொரு வீட்டு கதவையாக தட்டி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லாது. அதோட ஒளியானது பட்டதுமே பார்த்தீங்கன்னா இந்த உலகமே தூக்கம் கலைஞ்சி அதை நோக்கி பார்க்க ஆரம்பிக்குது. நம்ம வாழ்க்கை பயணத்தில் நம்ம பல பேரை சந்திக்கிறோம், பல வாய்ப்பை பார்க்குறோம். ஆனால் அதையெல்லாம் தேடி நம்ம செல்லணுமா? இல்லை நம்மளோட தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்டா அது எல்லாம் நம்மளை தேடி வரணுமா? இல்லை அது எல்லாம் நம்மளை தேடி வர்ற அளவுக்கு நம்மளுக்கு தகுதியே கிடையாதா? இந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இப்போ தேட போகிறோம். அடுத்தவங்க பின்னாடி நீங்கள் போகிறத விட்டுட்டு உங்கள் பின்னாடி வர்ற மாதிரி ஒரு கூட்டத்தை எப்படி உருவாக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே யாருக்காகவும் உங்களை மாற்றிக்காதீங்க. உங்களுக்காக உங்களை நீங்களே செதுக்கிக்கோங்க. ஒரே ஒரு சிலையை தேடி யாருமே வரமாட்டாங்க. அது சிற்பமாக இருக்கும் பொழுது இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சிலையாக மாறிடுச்சு அப்படின்னா அதை வணங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருமே வருவாங்க. என்றைக்குமே உங்களோட மதிப்பு உங்களுக்கு தெரிகிற முன்னாடி வரைக்கும் நீங்கள் மற்றவங்க உங்களை எப்படி எடை போடுறாங்க அப்படின்றதுக்காக காத்துட்ருப்பீங்க. உங்களோட மதிப்பை நீங்கள் உணரும்போது தான் பார்த்தீங்கன்னா மற்றவங்க உங்களுக்காக காத்திருப்பாங்க. தோல்விகள் உங்களை துரத்துனாலும் துவண்டு போகாதீங்க. வெற்றியை நோக்கி ஓடும்போது திரும்பி கூட பார்க்காதீங்க. அகப்பட்ட துளி தான் மலையாகும், அடைப்பட்ட விதை தான் மரமாகும். அதே மாதிரி உடைப்பட்ட மனசு தான் பார்த்தீங்கன்னா திடமாகும். உங்களை ஒதுக்குற உலகம் ஒரு நாள் அண்ணாந்து பார்க்கும். உங்களை வளர்க்குற உறவு கூட ஒரு நாள் உங்களை விரும்பி தேடி வரும். உள்ளத்துல உறுதி இருந்தால் அந்த வானம் கூட உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு வயதுள்ள இளைஞனும் வயதான முதியவரும் ஒரு போட்டியில் கலந்துக்கிறாங்க. அந்த மரம் வெட்டுற போட்டியில் கலந்துக்கிட்டு கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம அந்த இளைஞன் மரத்தை வெட்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த முதியவர் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கேப் விட்டு ரெஸ்ட் எடுத்து வெட்ட தொடங்குறாரு. கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காம அந்த மரத்தை வெட்டின இளைஞன் பார்த்தீங்கன்னா தோத்துட்டாரு. இதே அந்த வயசான பெரியவர் ஜெயிச்சிட்டாரு. ஸோ ரீசன் கேட்கும்போது அவர் ஓய்வு எடுத்துகிட்டு இருந்த அந்த டயத்தில் ஆயுதத்தை கூர்மைப்படுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்மளோட திறமைகளையும் நம்ம தீட்டிக்கிட்டே தான் இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நிச்சயம்தான். நம்மளை சோதிக்கிறது காலமாக இருந்தால் கூட அந்த இடத்துல சாதிக்கிறது நம்மளாக இருக்கணும். ஒரு காந்தம் பார்த்திங்கன்னா என்றைக்குமே இரும்பை தேடி அலையாது. அது தன்கிட்ட இருக்கிற ஈர்ப்பு சக்தியை உருவாக்கிக்குது. நீங்கள் அந்த காந்தம் மாதிரி மாறிட்டாலே பார்த்தீங்கன்னா இந்த உலகமானது இரும்பு மாதிரி உங்களை தேடி வரும். எதிரொலி பார்த்தீங்கன்னா என்றைக்குமே மற்றவங்க வார்த்தையை தான் திருப்பி சொல்லும். ஆனாலும் ஒரே ஒரு குரலை கேட்கறதுக்கு தான் இந்த உலகமே காத்திருக்கு. ஸோ எப்போவுமே நீங்கள் குரல் ஒலியாக மட்டும் இருங்க, எதிரொலியாக இருக்காதீங்க. அதே மாதிரி மின்னலை நோக்கி யாருமே போக மாட்டாங்க. ஆனால் அது தோன்றும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரோட பார்வைகளும் அதன் மேலே தான் இருக்கும். உங்களோட உழைப்பை அதே மாதிரி மின்னல் மாதிரி ஆக்குங்க. நீங்க அங்கீகாரத்தை தேடாம இருந்தாலே அதிகாரமானது உங்களை தேடி வரும். உங்களோட உழைப்பே உங்களுக்கான சிகரம். என்னைக்குமே உங்களோட மதிப்புகளை உங்க வார்த்தையால சொல்லக்கூடாது, உங்களோட வெற்றிகளால் சொல்ல வைங்க. உலகம் செல்ற பாதையில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அவங்க அடைஞ்ச இடத்தை மட்டும்தான் நீங்களும் அடைய முடியும். உங்களுக்கான ஒரு பாதையை நீங்களே உருவாக்குனீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு தலைவன் நீங்கள் தான். அந்த நிலா மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்களே மறைஞ்சாலும் உங்களோட வருகைக்காக மக்கள் காத்திருப்பாங்க. ஒரு பூங்காவை நீங்கள் உருவாக்குனீங்க அப்படின்னா ரசனை உள்ளவங்க எல்லாருமே உங்களை தேடி வருவாங்க. ஒரு நூலகத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அறிவு உள்ள ஒருத்தங்க உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்குள்ள எதை உருவாக்குதீங்களோ அதற்கான மனுஷங்க தான் கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. கலங்கரை விளக்கம் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே கப்பலை தேடி போகாது. அது ஒரே இடத்துல இருந்து தான் ஒளி வீசுது. சரியான கப்பல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட ஒளியை தேடி பாதுகாப்பாக அந்த இடத்துக்கு போய் சேருது. ஸோ நீங்களும் ஒரு கரங்களை விளக்கம் மாதிரி இருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திறமை, அறிவு இதுதான் உங்களோட ஒளி. அதை எப்பவுமே பிரகாசமாக ஒளிர செய்யுங்க. இந்த வெளிச்சத்தை பார்த்து சரியான வாய்ப்பும் உண்மையான உறவுகளும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஸோ இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போட்ட ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமிடியேட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ.